வணக்கம். ரீசென்ட்டா சென்னையிலிருந்து ஏற்காடு ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போயிருந்தோம். அதில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்னிங் ஏர்லியா கிளம்பிட்டனால ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு டீ பிரேக் தான். கொஞ்சம் சென்னைக்குள்ள இருந்தா கொஞ்சம் ரஷ்ஷா இருக்குன்றனால ஜஸ்ட் அவுட் சைட் சென்னை வந்த உடனேயே ஒரு நல்ல ஷாப்ப பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இதில கார்ல டிராவல் ஷார்ட்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அப்பதான் நம்ம ரியலா டிராவல் பண்ண மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆன் தி வேல ஒரு பிளேஸ்க்கு 8:30க்கு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் எங்கேயாவது ஒரு டீ பிரேக்கில் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு டீ ஷாப் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அப்புறம் அங்கேருந்து டைம் ஆன உடனே ஸோ கிளம்பி நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ். இது மதுராங்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணால் அந்த இடத்துக்கு போகலாம். அவன் ஏற்கனவே அவங்க கூட சொல்லிட்டு இருந்தனால அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்ஃபனேஜில் மொத்தம் 20 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே ஆதரவற்றவங்க. இங்கே பல வருஷமா இருக்காங்க. அதை நடத்துகிறவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் தன்னிச்சையாக இதை நடத்துகிறாரு, எந்த ஒரு உதவியும் இல்லாமல். நீங்களும் உதவ விரும்புனீங்கன்னா அந்த அட்ரஸ் இப்போ வரும். இதை பார்த்து நீங்களே நேராக பேசிக்கோங்க. குழந்தைகிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியலை. கரெக்டாக 11 மணிக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே கார் ஓட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. பல ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. அதனால ஒரு நல்ல கடையை பார்த்து சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டோம். அங்கே வெறும் இட்லி, தோசை, ஆம்லேட் இதுதான் இருந்துச்சு. ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காலங்காத்தால மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு என்னென்னா சாம்பார் தான் இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் யாராவது ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இது மதுராங்கத்திலிருந்து மேல்மருவத்தூர் போகிற கிராமம், அதாவது ஒரு சர்வீஸ் ரோடு அங்கே இருக்குது. அடுத்த ஸ்பாட்ல நம்ம நிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் டிராவல் ஷாட்ஸை பாருங்க. காரில் எல்லாரும் தூங்குறாங்க. காலைல சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்போ டீ குடிக்கல. சரி இப்போ ஒரு டீ பிரேக் போடலான்னு சொல்லிட்டு ஒரு டீ பிரேக் போட்டாச்சு. குழந்தைகளும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுச்சு. அடுத்த ஸ்பாட்டில் நம்ம நிற்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ட்ராவல் ஷாட்ஸை பாருங்கள். காரில் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோன்னே எங்கேயாவது லஞ்சுக்கு நிற்பாட்டுங்க அப்படின்னாங்க. சரி பார்த்தோன்னே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி தெரிஞ்சு இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். லஞ்சுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் இருந்துச்சு. மீல்ஸ் இருந்துச்சு, டொமேட்டோ ரைஸ் இருந்துச்சு, சப்பாத்தி இருந்துச்சு. நாங்கள் சப்பாத்தி மீல்ஸ் வாங்கினோம். மீல்ஸில் வந்து ஒரு யூனிக்காக என்ன பார்த்தோன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் இங்கே சென்னையில் இருக்க மாதிரி நல்லா ஒயிட் கலராக அப்படி இல்லை, கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் அவ்வளோ சாப்பிட்டேன், ஆனால் சாப்பிட்ட ஃபீலே கிடைக்கல. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்த ஸ்பாட்டில் நம்ம நிற்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ட்ராவல் ஷாட்ஸை பாருங்கள்.
பொதுவாக லாங் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் பெட்ரோல் போட்டுருவேன். ஆனால் காரில் முக்கால்வாசி பெட்ரோல் இருந்தனால நான் சென்னையில் போடலை. அதனால ஆன் தி வே ஃபுல் டேங்க் போட்டுடலான்னு இங்கே நிறுத்தியாச்சு. பொதுவாக இந்தியன் ஆயில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ இந்தியன் ஆயிலே போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலை ஏறிடுவோம். அது வரைக்கும் ட்ராவல் ஷார்ட்ஸ் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்காடு மலைக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்துட்டோம். நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ நடந்துருச்சு. அதாவது மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. மலையில் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால சரி தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சரி மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பலாம். ஏன்னா ஒன்று ரொம்ப டைம் ஆகலை, 4:45 என்னமோ தான் ஆச்சு. ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் கூட வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கே ஸ்டே பண்ணி பார்த்தோம். ஆனால் ரெயின் ஃபோர்காஸ்ட் வந்து ஏற்காட்லேயுமே இருந்துச்சு அந்த ஈவினிங் நைட்டு முழுக்க கூட. ஸோ அதனால் எதுக்கு சரி ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி சரி ட்ரை கொடுப்போம் அப்படின்னு ஒரு டேர்னிங்கில் திரும்பினோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஹில் ஸ்டேஷனில் ஏற வேண்டியதான். இங்கே கரெக்டாக ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ மாதிரி ஒரு 50 ருபீஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸில் நம்ம ஊருக்கு போயிடலாம். எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா மேலே ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக மழை நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அன்னைக்கு லக்கு எங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. ரோடு உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. எங்கேயுமே குண்டு குழியெல்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப குறுகலான பாதை. அதாவது ஒரு இடத்துல அகலமாக இருக்குது, ஒரு இடத்துல ரொம்ப குறுகி வருது. சில பெரிய கார்களோ இல்லை பெரிய வேன் பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம நிற்கணும். ஏன்னா நிறைய பேர் அங்கேயே அசால்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு தான் நிறுத்துகிறாங்க. ஸோ அது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏற்கனவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹோட்டலில் தான் போய் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டு ஸோ எந்த பிரேக்கும் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ரோட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. நம்ம ஏற்காட்டுக்கு ஊருக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் ஃப்ரீயாக இருக்கும், பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆனால் இங்கேயுமே பார்க்கிங் அவ்வளோ இல்லை. ஆனால் ரோட் சைட் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல அகலமான ரோடு இருந்துச்சு. ஸோ இங்கேயே ஒரு ஓரமாக காரை போட்டாச்சு. மழை நல்லாவே நின்றுச்சு. ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு டின்னர் அந்த ஹோட்டல் மாடியிலேயே இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டின்னர் ஏற்காடுலேயே இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக இந்த ஹோட்டல்லே போட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பேசில் பேக் ஹவுஸ். எல்லாமே கிடச்சிது, எல்லா வித குசின் கிடச்சிச்சு. நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நாங்கள் சைட் சீயிங்காக ஆரம்பிச்சிட்டோம். சரி ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ ஷாப் போயிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீயில் ஸ்டாப் பண்ணோம். டீ குடிச்சிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆனால் லேக்குக்கு போகலாம். ஏற்காடு லேக்கு, அதாவது அது வந்து ஏற்காடு ஊருக்குள்ளேயே இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் அடுத்த பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் தேடி வந்தோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஏர்லி மார்னிங்கிறனால. அதனால கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே காரை போட்டுட்டு ஸோ லேக் பக்கத்தில் ஒரு 5 மினிட்ஸ் வாக், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் போனோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் இருக்கிற அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, அப்புறம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஷாப்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் போட் ஹவுஸுக்கு ரீச் ஆகிட்டோம். அந்த போட் ஹவுஸும் அப்போ தான் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆளாக போயிட்டனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் க்ரௌடு பயங்கர அதிகமாக இருக்குமா, ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறதுனால. ஸோ ஏர்லியாக போயிட்டனால நிறைய அந்த ஸ்ட்ரீட் ஷாப்லாம் கூட இன்னும் ஓப்பன் பண்ணல பாருங்க. ஸோ அப்பயே கொஞ்சம் க்ரௌடு ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 பேருக்குள்ளே போயிட்டோம். அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அவ்வளோ க்ரௌடு வந்துச்சு நாங்கள் வெளியே வரும்போது.
அப்புறம் போட்டிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். உண்மையிலே டேஸ்ட்டு எல்லா ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும் போல இருக்குது. ஓரளவுக்கு நல்லா கூட்டமாக இருந்துச்சு. காலைல கிடைக்க வேண்டிய எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே கிடச்சிச்சு. இட்லி, தோசை, பூரி. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அடுத்து கிளியூர் ஃபால்ஸ்னு ஒன்று இடம் இருக்குது, அங்கே போயிட்டோம். நான் இது வரைக்கும் இவ்வளோ குறுகலான பாதையில் போனதே இல்லை. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இடம் இருக்குன்னு. அந்த இடத்துல ஆப்போசிட்டில் கார் வருது. எப்படி அவங்க போனாங்கன்னே தெரியல, நான் எப்படி வெளியே விட்டேனே தெரியல. அவ்வளோ குறுகலான இடம். நான் ஏற்காடு மேலே ஏறும்போதே சின்ன பாதையாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஃபால்ஸுக்கு இன்னும் சின்ன பாதையாக இருக்குது. இதுக்குள்ளே வேனெல்லாம் வரலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கல, வெறும் காருக்கு மட்டும்தான் உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இதுக்குள்ளே போக முடியாதுன்னு. ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் உள்ள பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கும் ஒரு 50 ரூபா பார்க்கிங் ஸ்பேஸ் வாங்குறாங்க. ஆனால் அந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அது ஃப்ரீ தான். ஓரளவுக்கு கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை. அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு நடக்கணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து மேலே இருந்து. இப்போ இது நம்ம ரொம்ப உச்சியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து கீழே நடக்கணும். பொதுவாக மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே நடக்கணும். ஆனால் படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உயரமாகவும் கொஞ்சம் வேறு பாறைகள் அப்பெல்லாம் இருந்தனால கொஞ்சம் நிறைய பேர் திணறினாங்க. எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தனால சல்லுன்னு கீழே இறங்கிட்டோம். இங்கே குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை மேலே போயிட்டு தான் குளிக்கணும். அதில் நிறைய பேர் குளிக்கல. முதலே தெரியுது குளிக்க முடியாதுன்னு. நானுமே அதனால அது தயாராக போகல. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டோம். ஒரு 200 படி இருக்கும். கீழே இறங்குறதோட மேலே ஏறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. அப்புறம் மேலே போயிட்டு கொஞ்சம் டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி கார் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டோம். அடுத்து 3வது ஸ்பாட் வந்து பக்கோடா பாயிண்ட்னு. அதுவும் டாப் 3 ஏற்காடில் பார்க்க வேண்டியது. அங்கே போகலான்னு கிளம்பியாச்சு. திருப்பி அதே குறுகலான பாதை வழியாக தான் போகணும். ஏன்னா ஊருக்குள்ளே போயிட்டு தான், ஊருக்குள்ளே இருந்து அது கொஞ்சம் பக்கம். ஆல்மோஸ்ட் சென்னைக்கு வர ரோட்டில் தான் இருக்குது. அதனால சரி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து சென்னை கிளம்பலாம் அப்படின்றனால பக்கோடா பாயிண்ட்டை வந்து லாஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருந்தோம். சரி, நம்ம அடுத்த ஸ்பாட் போகிற வரைக்கும் ட்ராவல் ஷார்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். சரி, அங்கே ஒரு காஃபி ஹவுஸ் ஒன்று இருந்துச்சு. சரி, அப்படியே அங்கே ஒரு காஃபி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கோடா பாயிண்ட் நோக்கி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். பக்கோடா பாயிண்டில் கொஞ்சம் பார்க்கிங் ரொம்ப உள்ளே போய் போடாமல் ஸோ வெளியவே அப்படியே பார்க்கிங் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த வாக்கிங் போயிட்டு அந்த பக்கோடா பாயிண்ட் வியூ பார்த்தோம். ஸோ எல்லா ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே ஒரு டாப் வியூவில் இருந்துட்டு கீழே இருக்க ஊரெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு வியூ தான். ஆனால் அங்கே ஒரு சின்ன கேம்ஸ் செட்டப்ஸ் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அஸ்யூஷுவல் ஃபுட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அங்கேயே ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத குயிக்காக ஒரு வியூ பார்த்துட்டு வாங்க. சரி, லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால லஞ்சில் என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, கீழே போயிட்டு அங்கேருந்து ஏதாவது லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜஸ்ட் இன்னும் காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழே இறங்குறதுக்கு. ஏற்காடு மலையிலேருந்து கீழே இறங்குற வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள்.
ஒரு இடத்துல நிறைய கார் நின்றுச்சு. அங்கே சரி வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போட்டோம். அடுத்து நம்ம கீழே இறங்கி லஞ்சுக்கு தான் ஸ்டாப்பிங். அது வரைக்கும் ட்ராவல் ஷாட்ஸை பாருங்கள். பிளான் பண்ண மாதிரியே கீழே இறங்கியாச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு லஞ்ச் எங்கே சாப்பிட்லான்னு தேடினோம். அங்கே ஒரு நான்வெஜ் கடை இருந்துச்சு. ரொம்ப பெரிய கடை மாதிரி தெரியல, இருந்தாலும் சரி அங்கே ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே எல்லாமே இருந்தது, பிரியாணி எல்லாம் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு திருப்பி சென்னை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரில் எல்லோரும் உண்ட மயக்கத்தில் நல்லா தூங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆள்லாம் எங்கே உட்காருறது அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். அதுக்கப்புறம் அவங்க பிளேஸில் உட்காந்துட்டு எல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் அடுத்து ஒரு டீ பிரேக் போடுவேன். அது வரைக்கும் வாங்க ட்ராவல் ஷாட்ஸை பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் போடலான்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டாலில் நிறுத்திட்டு ஒரு டீ பிரேக் போட்டாச்சு. எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் சாப்பிட்ருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நல்லா இருட்டிருச்சு. அதனால் நான் நிறைய ட்ராவல் ஷார்ட்ஸும் இங்கே காட்டலை, நிறைய டார்க்காக இருக்கும் அப்படின்றதுனால. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் சென்னை ரீச் ஆயிடுவோம். ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே டிராஃபிக்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு. இங்கே பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் காருக்கு தான். இந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் சென்னைக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறது தான் எப்பயுமே பெரிய கடியாக இருக்கும். எல்லா நாளுமே இப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக தாம்பரத்தை ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களோட வீக்கெண்ட் ட்ரிப்பை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ராவல் வீடியோஸில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.